தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறாக அமையும்? இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்குற அர்த்தாஷ்டம சனி நல்ல பலனையே கொடுப்பார் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்துக்கு வரலாம். நிறைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கான பேர் புகழ் அந்தஸ்து அடைய போகிறீங்க, இது உறுதி. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மோர் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ரிட்டர்ன்ஸை ஜாஸ்தி பண்ணலாம், சேவிங்ஸு அதுக்கு தகுந்த மாதிரியான அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமாக உண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் பிரமாதமான பலனை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் அமோகமாக இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், மனமகிழ்ச்சி அதிகமாகும். வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது என்பதை காண்போம். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறாக அமையும்? குரு பகவான் உங்கள் ராசிக்கு சொந்தக்காரர். தனுசு ராசிக்கு சொந்தக்கார குரு பகவான் இது நாள் வரலும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு போகிறார். 6ல் குரு பகவான் அனுகூலத்தை கொடுத்தாராங்கிற கேள்வி நியாயமாக வரும். ஆக இந்த சூழலில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துக்கு போகிறது நிச்சயம் நல்லது தான். இப்போ தனுசு ராசிக்கு 7ஆம் வீடு எது? மிதுனம். இதனால் வரல எங்கே இருந்தார்? ரிஷபத்தில் இருந்தார். ரிஷபத்திலேருந்து எப்போ போகிறாரு? மே மாதம் 14ஆம் தேதி இரவு 15ஆம் தேதி போகிறார். எவ்வளோ நாள் இருப்பார்? அடுத்த ஜூன் மாதம் முடிய இருப்பார், 2026 முடிய இருப்பார். என்னென்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு கேட்டால் திருமண வைபவங்களை கொடுக்கறது. 7ஆம் இடம்னு கண் மூடிட்டு சொல்லிடலாம். 7ஆம் இடங்கிறது திருமணம், கூட்டுத்தொழில், மனைவி ஸ்தானம், கலத்திர பாவம், இதெல்லாம் சொல்லிடலாம். அப்போ கணவன் மனைவி 2 பேருக்குமே நல்ல நிலையில் கொடுக்கணும் இல்லையா? நிறைய தனுசு ராசி என்பவர்களும் பெண்ணும் இருக்காங்க, ஆணும் இருக்காங்க. அப்போ அவருக்கு சனி பகவான் அனுகூலமாக இருக்காரா? ஏன்னா அந்த ராசி சனி பகவான் பார்க்குறாரு. ஏன்னா அர்த்தாஷ்டமம்னு சொல்லக்கூடிய அர்த்தம்னா பாதி, அஷ்டம்னா 8, 8ல் பாதி 4, 4ல் இருக்காரு. அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். இந்த சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையை 10ஆம் பார்வையை தனுசு ராசியை பார்த்துடுறாரு. குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருந்து தன்னுடைய விசேஷ பார்வையை பார்க்குறாரு. ஆக இந்த தனுசு ராசிக்கு இந்த 2 கிரகங்களும் அபரிமிதமான பலனை தரணும். அபரிமிதமான பலனை சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி எப்படி சார் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால், ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, எப்போ இருந்தாலுமே 4ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தால் 10ஆம் பார்வையை அந்த ராசியை பார்ப்பார், இது வழக்கம். ஆனால் தனுசு அவர் பார்க்குறதுக்கு ஏன் சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, தனுசு சாப தனுசுன்னு நாங்கள் பழைய கால ஜோதிடத்தில் சாப தனுசுன்னு போட்டிருப்பாங்க. தனுசு யாருக்கு வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் யார் பார்த்தாலும் நல்ல சௌரியமான பார்வையை தான் பாவப்பட்ட கிரகங்களும் பார்க்கணுங்கிறது விதி. பாவப்பட்ட கிரகங்களும் பார்க்கணுங்கிறது விதி. இது ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய கடந்த ஒரு 100-150 இடத்துக்கு முன்னாடி இருக்க பல புஸ்தகங்களை பார்த்தா தெரியும். ஆகல அவர் சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கிரகங்கள் தன் நிலையிலிருந்து மாறுபட்டு அங்கே சுகத்தை கொடுக்கணும்னு அர்த்தம். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பழைய பஞ்சாங்கத்தில் 100 ஆண்டுகள் சான்னு போட்டிருப்பாங்க. அந்த சான் போட்டால் சுகம்னு அர்த்தம். அதில் சான்னா 4, இந்த சா போட்டு போட்டால் 4. 4ஆம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்த்தாலும் அதை பார்க்கணும் அப்படிங்கிறதோ, 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையை பார்த்தாலும் இருக்கணுங்கிறதோ, இது ஒரு யதார்த்தம். அப்போ ஏன் நிறைய பேர் பயமுறுத்துகிறாங்க அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சுகத்தை குறைச்சிக்க வேண்டிய அவசியம் வரும், ஒர்க்லோடு அதிகமாகும், மனபேதம் ஏற்படும், தேவையில்லாத சிந்தனைகள் வரும், அதனால் நம்மளுடைய உடல் அழற்சி ஏற்படும். இதுதான் யதார்த்தம். அதெல்லாம் தப்பு இல்லைங்களா சார்? தப்பு தான். தப்பு இல்லைன்னு கேட்டால் தப்பு தானே சார். ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறதுக்கு தான் ஜோசி சொல்கிறோம். உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு தான் ஜோதிடம். இது இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறது ஜோசி தேவையில்லையே. தன்னுடைய மனோநிலையை தன்னை தக்க வைத்துக் கொள்வது, தன்னை சீர்திருத்தி அமைத்துக் கொள்வது, தன் மனோநிலையை மாற்றிக்கொள்வதற்கு தான் ஜோதிடம் பயன்பட வேண்டுமே ஒழிய ஜோதிடம் அச்சுறுத்த வேண்டிய அவசியமில்லை. அவருக்கு தவறான வழிகாட்டுதல்கள் ஜோதிடம் தேவையில்லை. ஜோதிடம் தவறான வழிகாட்டுதலை சரியான வழிகாட்டுதலாக மாற்றி அமைக்கிறதுக்கு அல்லது திருத்திக் கொள்வதற்கு தான் ஜோதிடம். இதைத்தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன். ஜோதிடம் எப்போதுமே உங்களுக்கு கவசம், உங்களுக்கான போர்வை, உங்களை பாதுகாப்பதற்குத்தான் ஜோதிடம். இது தனுசு ராசிக்கு மட்டுமா? 12 ராசிகளுக்கு இது பொருந்தும். ஜோதிடத்தை சித்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே நெகட்டிவ் சார். ஒரு நெகட்டிவிட்டியை பேசுகிறதுக்கு நெகட்டிவிட்டி இல்லாதையே லைஃப் இல்லைங்கிறேன். இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்ட நிறைய கற்றுக்குட்டிகள்லாம் அது பேசுகிறாங்க. அதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் நெறியாளர் அதை உற்சாகப்படுத்துகிறார். தொகுப்பாளருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என்ன தெரியும்? சரி, அதில் கலந்துக்கிறவங்களே தானே. என்ன மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள சுய கௌரவம் உள்ள எந்த அஸ்ட்ராலஜரும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னா,
கண்டிப்பாக அதில் கலந்துக்கிறவங்க என்னை பொறுத்த அளவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஜோதிடம் விளைபொருள் அல்ல, ஜோதிடம் காட்சி பொருளும் இல்லை, ஜோதிடம் விவாத பொருளும் அல்ல. காட்சி பொருளும் இல்லை, விவாத பொருளும் இல்லை. ஆக இந்த பொருள் எப்பொழுது எங்கே உபயோகப்படும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அது உபயோகப்படும். எப்போ தேவைப்படும் சொல்கிறவரும் ஜோசியர், எப்போ தேவைப்படுங்கிறத உணர்த்த வேண்டியவர் ஜோசியர், எப்போ தேவைப்படுங்கிறத உணர வேண்டியவர் அந்த கர்த்தா, தட் இஸ் அந்த ஜாதகதாரர். ஏன் இதில் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஜோதிடம் வலிக்க போய் ஜோதிடம் சொல்லக்கூடாது. உனக்கு இது உனக்கு அதுன்னு சொல்லவே இப்படி பாருங்கள். இப்போ நான் கூட ராசி பலன் சொல்கிறேன், இது உங்கள் தேவையை கருதி சொல்லக்கூடிய ஜோதிடமா? ஏன்னா நான் சொல்லலைன்னா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க சார் சொல்லலைங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. ஆகையினால வரும்பொழுது நெகட்டிவிட்டி இல்லாமல் சொல்கிறோம், பாசிட்டிவாக சொல்லலாம். பாசிட்டிவாக தான் கிரகங்கள் தரும். இது நல்லா படித்த உயர்ந்த சிந்தனை உள்ள பேராற்றல் படைத்த ஜோதிட வல்லுநர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. பேராற்றல்லாம் என்ன சார்னா ஜோதிடத்தில் பாண்டித்தியம் பெறுறது. பாண்டித்தியம்னா என்ன? அதுக்கு ஸ்கேல் இருக்கா? நெவர். ஸ்கேல் கிடையாது. அவர் பேச்சிலே கண்டுபிடிக்கலாம். வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் அப்ரோச்சில் பண்ணிக்கலாம். அன்றாட சூரியன் உதயமாகி சூரியன் அஸ்தமனமாகும். அன்றாட வாழ்க்கை இயல்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். அதை பிரயோகப்படுத்தி அதை பூதாகரமாக சொல்லி அதிலேருந்து இருக்கக்கூடிய குறைபாடுகளை பெருசுபடுத்தி மக்களை அச்சுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு ஒரு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை எப்படி பிரயோகப்படுத்துகிறோம், பிரகடனப்படுத்துகிறோங்கிறது இந்த எத்தனை பேருக்கு தெரியுது? அதனால இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்குற அர்த்தாஷ்டம சனி நல்ல பலனையே கொடுப்பார் அப்படிங்கிற உறுதியான எண்ணத்துக்கு வரலாம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இதையும் தாண்டி இன்னும் நமக்கு திசாபக்திகள் இருக்குது. நமக்குடைய லக்னம் ஆதிபத்தியம் இருக்குது. இந்த லக்னத்துக்கு இந்த ஆதிபத்தியம், இந்த பலனை தரும். இந்த லக்னத்துக்கு இது சாதகமான கிரகம், இந்த லக்னத்துக்கு இது சாதகம் இல்லாத கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கோட்பாடுகள் ஜோதிடத்தில் ஒரு ஓஷன் சார், கடல் மாதிரி. நான் நேற்றுக்கு எடுத்துக்கிட்டேன், 3 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டேன், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒருத்தர் லக்னத்தை மாற்றி போட்டுறேங்கிறாரு, ஒருத்தர் வருஷம் 10 வருஷத்துக்கு மாற்றுறேங்கிறாரு. என்ன மீனிங்னே தெரியல. அதனால் இது ஜோதிடங்கிறது ஓஷன், கடலையும் தாண்டியது. அளவிட முடியாத ஒரு கருவி இல்லாத அளக்க முடியாத கருவி இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு கூட்டுக்குள்ளே எப்படி எடுப்பீங்க? அமானுஷக்கலை அனுமானத்தில் எடுத்துகிட்டு வரணும். அமானுஷக்கலைன்னா கண்ணு கெட்டாத கலை. இது கண்ணுக்குள்ளே கொண்டாடணும், நம்மளுடைய புத்திக்குள்ளே கொண்டாடணும்னா அந்த கொண்டுவதற்கான சாமர்த்தியம் சாதனையும் அவர்கிட்ட இருக்கணும். யார்கிட்ட இருக்கணும்? அந்த ஜோதிடர் இருக்கணும். அவருக்கு அறிவாற்றல் அந்த அளவுக்கு இருக்கணும். அறிவாற்றல் அந்த அளவுக்கு இல்லைன்னா எப்படி கொண்டாட முடியும்? ஸோ இதெல்லாம் கேள்வி. பொதுமக்களுக்கு ஏன் இந்த விளக்கம் சொல்கிறேன்னா, நீங்கள் தனுசு ராசிக்காரர், குருவோடைய ராசியில் இருக்கீங்க. நீங்கள்லாம் அந்த ஸ்தான பலம் உங்களுக்கு அதிகம். அதனால் நீங்கள் தான் அதில் முடிவெடுக்கணும். ஒன்றுமே கவலைப்படாதீங்க. எந்த விதத்துலையுமே உங்களுக்கு அசௌகரியத்தை தராது. இந்த விதமான ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். அர்த்தாஷ்டம சனியின் பயம் வேண்டாம். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. கணவன் மனைவி இருக்கிற ஒற்றுமைகள் மேலோங்கி நிற்கணும். கணவன் மனைவிட்டு இருந்து நல்ல பேராற்றல் கிடைக்கணும். அந்யோன்யங்கள் அதிக, வீட்டுக்கு நல்ல பொருள்கள் சேரணும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணமாகணும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தரணும். கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்களை எதிர்பார்க்கக்கூடிய அந்த கல்வியை அவங்க அடையணும். அதற்கான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்க பெறணும். நிறைய சிந்தனையாளராக மாறணும். டைம் ஷெட்யூல்லேருந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அதனால நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நம்ம ரிவார்டை நம்ம வாங்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. நோய் நொடி கிடையாது, ஆரோக்கிய குறைபாடு கிடையாது, சின்ன சின்ன சிந்தனை மாறுபாடுகள் உண்டு. அதற்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை கரெக்டான ஸ்ட்ரீம்லைன் கொண்டு போங்கிறத சொல்கிறது தான் இந்த பதிவோடைய நோக்கமே. அதனால் நாம் எப்போதுமே நெகட்டிவிட்டியாக நினைக்காம பாசிட்டிவாகவே நினைங்க. ஏன்னா நெகட்டிவ்ங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு தேவை தான், ஆனால் பாசிட்டிவ் தான் தலை தூக்கி நிற்கணும். அதனால் பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளை உற்சாகப்படுத்திக் கொள்வது. பாசிட்டிவ்ங்கிறது நாமளே தயார்படுத்திக் கொள்வது. நாம் உற்சாகம் அடையாமல் மற்றவங்களை எப்படி உற்சாகப்படுத்த முடியும்? அந்த உற்சாகம் உங்கள் மனசில் இருந்தாலே எல்லாமே ஜெயம், எல்லாமே வெற்றி, நோ டவுட்ஸ். அதற்கான ஒரு சூழலையே அந்த குரு பகவான் தருவாரா அப்படிங்கிறத அந்த குரு பயிற்சி. ஆமாம், குரு 7ல் இருந்தால் எங்கே பார்ப்பார்? கண்டிப்பாக உங்களுடைய லாபஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். சரி, உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. அதுக்கடுத்து எங்கே பார்க்குறாரு? 3ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு. இந்த தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் வேணுங்கிறது. இவ்வளோ தூரம் அது அதிகமாக தனுசு ராசிக்கு சொல்கிறேன். ஆக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை, ஆற்றல் மிகுதியாக இருக்கக்கூடிய பலவிதமான தருணங்களில் நீங்கள் நிறைய செயல்களை செய்யணும். 1. 2வது, நிறைய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கான பேர் புகழ் அந்தஸ்து அடைய போகிறீங்க, இது உறுதி. ஆஃப்டர் தட் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மோர் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் ரிட்டர்ன்ஸை ஜாஸ்தி பண்ணலாம்.
சேவிங்ஸு அதுக்கு தகுந்த மாதிரியான அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, நிச்சயமாக உண்டு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயப்படியில் இருக்கிறவங்க விவசாயம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்நிய செலாவணிகள் சாதகமாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய வரவுகள் இருக்குது. தான் பெற்ற குழந்தைகளுக்கு நாம் நன்மை பண்ணி பார்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதேமாரி தன்னுடைய பேணி காக்க வேண்டிய தன்னுடைய பெற்றோர்களை, குறிப்பாக தந்தை நிலையை நல்ல சிறப்பாக வாய்ப்புகள். காரணம் குரு பகவான் திரும்ப சொல்கிறேன், குரு எப்போதுமே குழந்தைகளுக்கு உரியவர். அந்த குழந்தைகளுக்கு உரியவர்னா புத்திர காரகன் அவருக்கு பேர். புத்திரன் யாருக்கு இருக்கும்? அவருடைய பெற்றோர்களை பாதுகாக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஆக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் பிரமாதமான பலனை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கும். எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் அமோகமாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மனமகிழ்ச்சி அதிகமாகும். எப்போவும் எதுலேயுமே நீங்கள் கோபப்படாமல் நல்ல யோசனை பண்ணி கோபப்படக்கூடிய அவசியத்தை தவிர்த்து கோபத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாந்த ஸ்வரூபமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, எந்த நாளுமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும். ஆகையினால இந்த 2025லேருந்து 26 அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். பொதுவாக இன்றைக்கி மண் பொன் ரெண்டுலேயுமே, ஏன்னா நீங்கள் பொன்னான்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட ராசியில் தான் பிறந்திருக்கீங்க. தாராளமாக பொன் பொருள் உங்களுக்கு சேரும், மண் மனைகள் சேரும். இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி இல்லையா? அதில் வீட்டில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த இயர் ஃபுல்லாக 2025லேருந்து 2026 ஜூன் முடிய அற்புதமாக, ஜூன் 1ஆம் தேதி முடிய அனுகூலமான ஒரு பலனையும் உங்களுக்கு தருவார். நிறைய இடங்களில் நிறைய சேத்திராலயங்கள் போகிறது, குருமார்களை சந்திக்கிறதுலாம் ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி குரு பயிற்சி மிதுனத்தில் இருக்கும்பொழுது நம்ம அவர்களெலாம் சந்தித்து நமக்கு அதுக்கான பலன்களை, நமக்கு இருக்கிற அனுகிரகங்களை பலன்களாக மாற்றிக்கணும். பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு நடக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த குரு பயிற்சி அமோகமான பலனை உங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.